குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 30/6/2026 ஜூன் மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி 16 இன்று, உத்தராயண புண்ணிய காலம், கிரீஷ்ம ரது என்கிற முதுவேனிற் காலம், மிதுன மாதம், கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரை. இன்றைக்கி காலையில் 6:11 வரைக்கும் பௌர்ணமி வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் பிரதமை திதி வந்துடும். மூலம் நட்சத்திரத்தில் 5:16 வரைக்கும் சந்திரன் இருப்பார். கேதுவுடைய சாரத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கும். பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு போயிடும். இந்த மாதத்துக்கு பேரே பூராஷாடா மாதம்னு சொல்லுவாங்க. அப்படி பூராட மாதத்திலே போய், பூராட நட்சத்திரத்திலே போய் சுக்கிரனி சாரத்தில் நிற்கும் இந்த சந்திரன். இது செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது. மாத கடைசி சார் எங்கே சார் கடன் அடைக்கிறது அப்படின்னா கூட கொஞ்சமான முருகப்பெருமான் நினைத்து இன்றைக்கி கடன் அடைஞ்சிடும். பிரதம திதி அப்படிங்கிறதுக்குடைய தன்மை என்ன சொல்லாமல் பாட்டிமான்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாமல் பிரதமையோடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நன்றி மறக்காமல் இரக்க குணம் கொண்டவர்கள் எல்லாம் இந்த பிரதம திதிக்காரர்கள். கூர்மையாக நல்ல ஷார்ப்பாக மைண்ட் செட் இருக்கும், அறிவு நல்லாயிருக்கும், பணம் இருக்கும், செல்வம் மிக்கவர்கள். 2ஆம் இடம்னா தன வாக்குஸ்தானம் இல்லையா. பொறுமையாக இருப்பாங்க, பொறுமைஸ்தாலியாக இருப்பாங்க. இந்த பிரதமையில் விருத்தின்னு பேர், அதிகமாக வளர்ச்சின்னு பேர். அதனால் பிரதமைன்னு ரொம்ப நல்ல விஷயமாக இந்த எக்ஸாம் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பிரதமையில் நடத்தினா ரொம்ப நல்லதுன்னு பாடசாலைகள் எல்லாம் பண்ணுவோம். அப்போது நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடியது இந்த பிரதமை. இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்வது இதெல்லாம் விசேஷம். தேன் அபிஷேகம் செய்தால் கஷ்டங்கள் விலகும்னு பேர். இந்த வீடு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னா தேன் அபிஷேகம் செய்யுங்கள். டெஃபினட்டாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காலையில் 7:45 8:45 வரைக்கும், சாயங்காலம் 2 to 3 வரைக்கும் நல்ல நேரங்கள் கொண்ட இந்த நாளிலே ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. சூலம் வடக்கு பக்கம் செல்பவர்களுக்கு பால் கொஞ்சம் குடிச்சிட்டு போகிறது நல்லது. மிதுன லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். 2 நாழிகை 57 வினாடிகள் இருப்பார். 5:56 சூரியனின் உதய நேரமான இன்றைக்கு மிருகஸ்ரீஷம் என்கிற செவ்வாயின் சாரம் கொண்ட சந்திரன் அந்த சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுக்குறார் ரிஷப மற்றும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீ கோள்களில் எங்கெங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது சூரியனும் புதன் ஆட்சியிலே அமர மிதுன ராசியிலும், சுக்கிரனும் குரு உச்சம் பெற்ற கடகராசியிலும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனியும், ரிஷபத்தில் செவ்வாயும், மூலம் என்கிற தனுசு ராசியின் உள்ளே, பின்பு பூராடம் என்கிற நட்சத்திரின் சாரத்திலே சந்திரன் பயணம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இதை பேஸ் பண்ணால் ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. தன்னை போல பிறரை எண்ணக்கூடிய தன்மை வாய்ந்த உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் போகிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி இருக்கிறதுனால மாத கடைசி முடிஞ்சிச்சு. இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே முன்னேற்றத்தை பற்றின எண்ணங்களை இன்றைக்கி நிறையா நீங்கள் பண்ணலாம். நிறைய ஓட்டங்கள் ஜாஸ்தி இருக்கிற குதிரை கொஞ்சம் களைச்சி போய் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ஓடுறதுக்கு எனர்ஜி க்ரியேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எனர்ஜியை நீங்கள் ரீகூப் பண்ணிக்கலாம். உங்களுடைய அறிவுத்தன்மையை அதிகப்படுத்தி கொண்டீர்களானால் வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய நாள் இன்று. 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே.
மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராட்டம் எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு அதனால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், ஏதோ பண்ணுறோம், மாதம் முடிஞ்சு போகுது, புதிய மாதம் பிறக்குது, இப்படி ரொட்டீன் தான் இருக்குது, எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகளை சந்திரன் இன்றைக்கி ஏற்படுத்துவார். முயற்சி பண்ணுறேன், வெற்றி ஒன்றும் இல்லை, உழுது பார்க்குறேன், விளைச்சல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய மனசில் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எல்லாம் நன்மை. இந்த காலம் மாறிப்போகும். 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் எப்போவுமே முன்னேற்றத்தின் பாதையிலே மனத்தை வைத்து கொள்ளக்கூடிய, புத்தியை அதிகமாக பயன்படுத்தி சக்தியின் தன்மையை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியவர் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது கலத்தரத்திலே அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்தும். தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காட்டும். மற்றவர்கள் மேலே கொஞ்சம் கருணையும் பரிவையும் அன்பையும் பெற்று அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் ஃப்ளரிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைக்கி ரொம்ப பர்டிகுலராக கொஞ்சம் மைண்டை அதை டியூன் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் அழகாக நீங்கள் டியூன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வாழ்க்கையின் சிறப்பை பெறலாம். 4-6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குரியவர் 6ஆம் இடம் என்கிற சத்துருஸ்தானத்தில் இருக்கிறார். கொடுத்த காசு திரும்பி வந்துடும். உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். எதிரிகள் இன்றைக்கி கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள். மாத கடைசியான இந்த நாளில் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். எந்த ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாமே தீரும். இன்றைக்கி மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய்க்கிழமை தைரியத்தில் லட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். தைரியத்தை புகுத்து கொண்டு காரியங்களை செய்வதும், முருகப்பெருமானை நினைத்து இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களும் நல்லதாமையும். இன்றைக்கி கொஞ்சமாக கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்கள். மலை போல் இருந்த கடனும் பனி போல போயிடும் அப்படிங்கிறதும் சூட்சமம். 4-6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளம். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கார 5ஆம் இடத்துல சிந்தனா சக்தியுடன் இருக்கிறார். பூராட நட்சத்திரம் என்கிற சுக்கரன்ல மனசுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் பண்ணுவார். ஏன்னா 3ஆம் இடத்துக்காரரும் தொழில் ஸ்தானத்துக்குரியவரான சுக்கரனின் சாரத்தில் இருக்கிறதுனால பலவிதமான முயற்சிகளான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும். சுக்கிரன் குருவுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் கலத்தரத்தின் மூலியமாக நல்ல முன்னேற்றங்கள். வாழ்க்கையிலே பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவுகளை எல்லாம் விலக்கி சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த நாளிலே நிறைய இருக்குது. 5-6 இந்த அதிர்ஷ்ட எண் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திரன் சுகஸ்தானத்திலே இன்றைக்கு இருப்பது ரொம்ப முக்கியம். சூரியனாலும் புதனினாலும் பார்க்கப்படுகிறார் தொழில் ஸ்தானத்திலிருந்து. அதனால் ஒரு நல்ல நிறைவை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. எந்த காரியம் செஞ்சாலும் நமக்கு முதல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், நமக்கு மைண்ட் செட் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய டே இன்றைக்கி. நான் சாப்பிடும்போது சொல்லுவோம் போதும் அப்படின்னு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மையாக முடிந்தது. வரக்கூடிய நாட்களும் இதே மாதிரி நன்மையாக அமையட்டும்னு வேண்டுதலோடு கிராட்டிடியூடோடு இந்த மாதத்தை நம்ம கூட க்ளோஸ் பண்ணி வர ஜூலையை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 3-6. வாழ்க பலத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின்
மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சந்திர பகவான் சூரியன் மற்றும் புதனால் பார்க்கப்படுகிறார். இந்த சூரியனும் புதனும் பார்க்கறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பார்க்குறாங்க. இந்த 9ஆம் இடத்தின் பார்வை அப்படிங்கிறனால சில பயங்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய ஆட்டிடியூடுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். மற்றவர்களால் புகழப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்றைக்கி உங்களுக்கான ஒரு டச் இருக்குது, மிடாஸ் டச். அதனால் நீங்கள் இன்றைக்கி அதனுடைய பெனிஃபிட்டை ரீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மற்றவர்களுக்கு கவலைப்படுவதே கொண்ட உங்கள் மனசிலே இரக்க குணம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே மனோகாரகன் உட்கார்றார். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? மற்றவர்களுடைய நலனை பற்றின அதிகப்படியான எண்ணங்கள் இன்றைக்கி ஜாஸ்தி வரும். சூரியனும் புதனும் வேற பார்க்குறார். அப்போ குழந்தைகளை பற்றின எண்ணங்கள், குடும்பத்திலே எண்ணங்கள், மாத கடைசி ஆகிடுச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பட்ஜெட்டிங் கான்செப்ட், இப்படி நிறைய மைண்ட் செட் இன்றைக்கி நன்மையை கருத்திய தாட் ப்ராசஸ் நிறைய இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு பணம் ரிலேட்டடான மேட்டர்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது ரிலாக்ஸ் மூமெண்ட்டோட பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உண்டு. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் பூராட நட்சத்திரத்திலே சந்திரன். பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் சொன்னோன்னா 6ஆம் இடத்துக்காரரும் தொழில் லாபஸ்தானத்துக்குரியவரமான இவர்கிட்ட பயன் இருக்கும். 8ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்கள் 12ஆம் இடம் குருவினால் பார்வை. உங்கள் 2ஆம் இடம் தனக்காரகனின் பார்வை இந்த அஷ்டமத்திலேருந்து இந்த சுக்கிரன் பார்க்குறார். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கான பாராட்டுதல் டெஃபினட்டாக கிடைக்கும். எப்படி பண்ணீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் உங்கள் முதுகை தட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் உற்சாகப்பெருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, நன்மை உண்டு. 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்களுக்கு இந்த நாளிலே சனி பகவான் 3ஆம் இடம் தனக்காரனாக அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய தனுசு ராசியிலே சந்திரன் புதனினாலும் குருவினாலும் பார்க்கக்கூடியதாகவும் புதனினாலும் சூரியனாலும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உயர்வை தரப்போகிறார். நல்லதொரு மாற்றங்கள் உண்டு. வேலையில் மாற்றம், புதிய தொழில் ஐடியாஸ், வளர்ச்சிகள், இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தருவதற்கான காலகட்டங்கள் இது. அதனால் இதை அழகாக பயன்படுத்தி கொண்டு செல்வம் மிக்கவராகவும் வளமை மிக்கவராகவும் வாழ்வதற்கான வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய நாள் இன்று. 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் இங்கே சத்ருஸ்தானத்துக்குரியவர் சந்திரன் லாபஸ்தானத்தில் வரார். அப்போது பலருக்கு நீங்கள் உதவி, அந்த உதவியின் பலனாலே நமக்கு தர்மம் தலைகாக்கிறது அப்படிங்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. மாதம் முடியுது சார், பணம் பையில் பேக்கெட்டில் போட்டேன், எல்லாம் செலவாச்சு அப்படின்னு இல்லாமல் கையில் கொஞ்சம் சேமிப்பாக வாழ்வதற்கு இந்த தர்மம் உங்களை காத்து கொண்டிருக்கும். 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. வேகமாக சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய உங்களுக்கு சனியின் பார்வையானது படக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் இன்றைக்கு பயணம் செய்கிறார். அதனால்
பொறுமையை நிதானத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் விரோதத்தை குறைத்து கொண்டு கோபத்தை குறைத்து கொண்டு நீங்கள் காரியங்கள் செய்ய முடியும். மற்றவர் மேலே கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இரக்கங்கள் ஜாஸ்தி உண்டு. நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசித்து நான் செஞ்சிட்ருக்கிறது கரெக்டானா, இன்றைய காலகட்டங்களிலே மாதம் முடியுதே, வரக்கூடிய நாட்களிலே நான் எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறேன், வரக்கூடிய பணம் ரிலேட்டடாகவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கி மைண்டில் டிஸ்கஸ் பண்ணின்னு வேலை செய்ய ஆரம்பிங்க. நல்லது உண்டாகும். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.